சீரியஸா செமையா இருக்கலாம். ஜீரக சம்பா பிரியாணியில வந்து தலப்பா கட்டியா ஸ்டார் பிரியாணி கட்டினா எனக்கு பிடிச்சது ஸ்டார் பிரியாணி தான். அம்மா என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா. ஜீரக சம்பா பிரியாணியில வந்து இது ஸ்பைசியெல்லாம் இருக்காது, ஆனா அந்த பிளேவர் வந்து செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு கைஸ். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி சீரியஸா நீங்க வந்து மஸ்ட் ட்ரை பண்ணணும். I am coming. இல்லை எதுவுமே அப்படியே ஈஸியாக அப்படி எடுத்து இப்படி சாப்பிடலாம். இது வந்து சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கு. எனக்குமே ஆம்பூர் பிரியாணி தான். உனக்கு எப்படின்னு தெரியல, ஆனா எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ போன வீடியோவில் நம்ம ஈரோடு அம்மன் மெஸ் கடையை ரிவ்யூ பண்ணியிருப்போம். பார்க்காதவங்க மேலே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோவில் சீரக சம்பா பிரியாணி எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, எவ்வளோ குவான்டிட்டி தராங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை விட ஒரு சில கடைகள்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். என்னதான் நல்லா இருந்தாலும் வல்லவனுக்கு வல்லவன் ஒருத்தர் இருக்க தானே செய்வான். பட் 245 சிக்கன் பிரியாணியில் எக்ஸ்ட்ரா ஒரு 30 to 50 rupees ஆட் பண்ணால் இதை விட சூப்பரான ஒரு கடையை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சீரியஸா செமையா இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நான் அடுத்த வர பிரியாணி சீரீஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பிரியாணி சீரீஸில் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா குரோம்பேட்டில் இருக்க தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் இங்கே வந்துட்டு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணி எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணி சொல்ல போகிறோம். பிரியாணி வந்துருச்சு காய்ஸ். தலப்பா கட்டியோட ஜீரக சம்பா பிரியாணி சாப்பிட போறோம் கைஸ். வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெடியா? எப்போ ரெடி, வந்து டேஸ்ட் பாருங்க. அப்படியே அந்த ரைஸ்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆகுது. சாயவே அது மாதிரி இருக்கு சாப்பாடு. ஃபண்டாஸ்டிக் பா. ஐயோப்பா. சிக்கன் பீஸ்லாம் பாருங்க. இங்க சிக்கன் பீஸ்லாம் இங்க பாத்தீங்கன்னா நல்லா செம்மையா வந்திருக்கு. டேஸ்டும் வந்து வாயில போட்டாலே மெல்ட் ஆகுது. சீரியஸா ஜீரக சம்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஸோ தலப்பாக்கட்டிக்கு அறிமுகமே தேவையில்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கடை தான். இவங்களுமே ஈரோடு அம்மன் மெஸ் மாதிரி பிரியாணிக்கு ஒரு சால்னாவை தான் தொட்டுக்கையா தராங்க. டேஸ்ட் வைஸ் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கும், ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. அண்ட் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். பட் குவான்டிட்டி வைஸ் ஒருத்தர் தான் சாப்பிட முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நூல் பரோட்டா. நூல் பரோட்டா காய். நூல் நூல் நூலா இருக்கா? நூலை வச்சு அத்தை பொண்ணுக்கு பூ சுத்தலாம், பூ கட்டி கொடுக்கலாம். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. அப்படி நூல் நூலா இருக்குது எடுத்து நூல் நூலா இருக்கிற இந்த வெங்காயத்துல வச்சு சும்மா பசஞ்சி ஒண்ணு போட்டோன்னு வைய வித்தனமா இருக்குடா. உங்களுக்கு இன்னும் ஃபுட் ரிலேட்டடான அப்டேட்ஸ்லாம் தெரியணும்னு நினைச்சீங்கன்னா எங்க சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா இருக்குடா. சில இடத்துலலாம் பரோட்டா வந்து மொத்தமா இருக்கும், நல்லாவே இருக்காது. கொஞ்சம் நூல் நூலா இருக்கனால அப்படியே மேகி நூடுல்ஸ் மாதிரி இன்ஸ்டன்டா 2 minutes உள்ள போயிடுது. குவாலிட்டியா இருக்கா? குவாலிட்டியா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு, சத்தலா இருக்கு, அம்சமா இருக்கு. கடையில் மட்டும் தான் நூல் போட்டெல்லாம் கிடைக்கும். அது வந்து தலப்பா கட்டி இந்த மாதிரி கடையில தான் கிடைக்கும். நல்லா சாஃப்டா இருக்கு, உதிரி உதிரியா. சால்னா வந்து பிரியாணி பண்ண சால்னா தந்துடுவாங்க. பிரியாணிக்கு வந்து ஸ்பெஷலா கத்திரிக்காய் பண்ண மாட்டாங்க, அதே சால்னா தான். நீங்க வேணா தனியா ஸ்பெஷலா கிரேவி ஆர்டர் பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். 50 அவ்வளோதான்டா. இது மேல என்ன சொல்லுன்னு தெரியல. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, தெரியாது, தெரியாது. ஸோ நம்ம பிரியாணி சீரீஸில் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு டிஷ்ஷை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதுதான் இந்த மேங்கோ புட்டிங். எக்ஸ்க்ளூசிவாக வெறும் 89 rupeesக்கு இந்த மேங்கோ புட்டிங் தலப்பாக்கட்டியில் மட்டும்தான் கிடைக்குது. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் திரும்ப திரும்ப வந்து அடிக்கடி சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. ஸோ மேங்கோ மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட கோகனட்லேயும் புட்டிங் அவைலபிளாக இருக்குது. பட் எங்களோட பர்சனல் சாய்ஸ் இந்த மேங்கோ புட்டிங் தான். கண்டிப்பாக இதை நீங்கள் வந்தீங்கன்னா இந்த டிஷ்ஷை நீங்கள் ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம தலப்பாக்கட்டி போய் சாப்பிட்டு வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டாக நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஆம்பூர் ஸ்டார் பிரியாணிக்கு தான் வந்திருக்கோம்.
ஸோ இந்த கம்பேரிசனோட 2வது செக்மெண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். வாங்க உள்ள போய் எப்படி இருக்கு நான் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். காய்ஸ், ஆம்பூர் பிரியாணிக்கு தான் வந்திருக்கோம். நமக்கு லெக் பீஸோட அந்த அண்ணா வச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்மெல் சும்மா தூக்கலாக வந்துட்டு அவன் சொன்ன மாதிரி தான் அவங்க காரம்னா இல்லைன்னா கூட ஃப்ளேவர்லாம் நல்லா உள்ள இறங்கி சூப்பராக என்ன பண்ணிருப்பாங்க, எல்லாத்துலையும் அரைச்சி அந்த மாதிரி போட்டுருப்பாங்க. எல்லாமே வெஜிடபிள்ஸ் வந்து மசாலா எல்லாமே அரைச்சி அதான் வைப்பாங்க. ரைஸ் வந்து டிஸ்டர்பன்ஸே இல்லை, எதுவுமே அப்படியே ஈஸியாக அப்படி எடுத்து இப்படி சாப்பிடலாம். இது வந்து சிக்கன் நல்லா சாஃப்டா இருக்கு. ஸோ இப்போ வந்து ஸ்டார் பிரியாணியா தலப்பா கட்டியா அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 பிரியாணிலேயே வந்து எனக்கு ரைஸோட குவாலிட்டி வந்து பக்காவா இருந்துச்சு 2 பிரியாணி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சாப்பாடு சாப்பிட்டு யூ போத் டச் மை ஹார்ட். ஆனா இந்த தலப்பா கட்டி பிரியாணியில பாத்தீங்கன்னா அந்த சிக்கனோட சாஃப்ட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு கம்பேர்ட் டு ஸ்டார் பிரியாணி. ஸ்டார் பிரியாணில பாத்தீங்கன்னா சும்மா எடுத்த உடனே அப்படியே உதிரியா வந்துச்சு. நெக்ஸ்ட் டேஸ்ட்னு பாத்தீங்கன்னா தலப்பா கட்டி பிரியாணி வந்து கொஞ்சம் ஸ்பைசியா இருந்துச்சு. ஆனா ஸ்டார் பிரியாணி பொறுத்த வரைக்கும் அந்த பிளேவர் நல்லா ஸ்ட்ராங்கா அந்த ரைஸ் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு அந்த பிளேவர் ஃபுல்லா ஃபுல்ஃபில் பண்ணிச்சு எனக்கு அப்படியே. ரேட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார் பிரியாணி வந்து 280 290, ஆனா வந்து தலப்பா கட்டி பிரியாணி பாத்தீங்கன்னா 320. அண்ட் ரேட் வைஸ் டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ஐ ப்ரிஃபர் ஸ்டார் பிரியாணி, அதான் ஃபர்ஸ்ட் பிடிச்சிருந்துச்சு. ஸோ மறக்காம ஸ்டார் பிரியாணியும் தலப்பா கட்டி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த 2 இமேஜில் என்ன டிஃப்ரென்ஸ்ன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.